இதில் காத சின்னம் எல்லாம் இருக்குது. பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது பாருங்க. தீவகத்தில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அம்மாச்சியில் கிடைக்குது. அதே பாருங்க வைடர் வீட்டு இருக்குது. வேல்னை வங்காளவாடி சோசாட். லாபம் படித்தா நாங்கள் மந்திரத்தால் நாங்கள் பார்த்து பிரண்டை இருக்குது. என்ன வைரருடைய படம் இருக்குது. பிள்ளையார் லக்ஷ்மி முருகன் படம் எல்லாம் இருக்குது பாருங்க. நல்லா கேட் ஒன்று போட்டிருக்கீங்க. என்ன தொடர்ந்து போய் இந்த சர்ச்சையும் பார்க்கலாம். ஐயா எங்களை தான் சொல்கிறாரோ திருநூறு வந்து சாட்டி மாதா கோயில் இருக்கு. சங்குக்குள்ளே தான் திருநூறு இருக்கு. வணக்கம் ரவளே, நாங்கள் ஜாழ்ப்பாணம் குறிப்பாக வேல்னை பகுதியை பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவு செய்ய வந்தாங்க. தீவகத்தில் வேல்னை சரவண ஊர்காவத்துறை சுருவில் நேரந்தன அம்பிகை நகர்னு சொல்லி நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவு செய்திருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வேல்ன சந்தையிலிருந்து சாட்டி வார வழியை பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு வந்து நாங்களே உண்மையை வந்து அவ்வளோ சிறப்பான இடங்கள் எல்லாம் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வைரவர் கோயில் இருந்தது, காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு பழங்காலத்து சர்ச் ஒன்று இருந்தது. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குன்னு ஒரே ஒரு சின்ன நீக்கல் ஒன்று இருந்து அதுக்காக தான் பார்த்துனாங்க. இப்போ மற்றபடி எல்லா இடம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலாம் போயிடுது. புல் பூண்டெல்லாம் முளைச்சு உண்மையாக வெளியால் பார்த்தீங்கன்னா அவ்வளோது நீட் இல்லாமல் இருந்தது. ஆனால் சர்ச் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து சர்ச் அவ்வளோத்துக்கு அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பின்னால் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது, பழைய பள்ளிக்கூடம் உண்டு. அங்கே மாங்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா காய்ச்சி குலுங்கி கொண்டு வந்தேன். மாங்காய் அடித்து அதை சாப்பிட்டு வேறு அளவில் ஃபன்னாக இருந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே போனாங்க. இங்கே அம்மாச்சி உணவகம். அம்மாச்சி உணவகத்தை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரோல் எல்லாம் செய்திருந்தவியல். அதில் டிக்கா பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் போட்டு டீ குடிச்சினாங்க. இவையில் பார்த்தீங்கன்னா தோடங்காய் ஜூஸ் எல்லாம் குடிச்சு இப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபன்னாக போயிட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டி மாதா கோயிலுக்கு இப்போ வந்து நிற்கிறேன். இதுதான் சாட்டி மாதா கோயில். இதுக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. அந்த வரலாறை உங்களுக்கு சொல்லிக்கொள்ளும். அதாவது பார்த்தீங்கன்னா 1544 ஆண்டளவில் போர்த்துகீயர் வந்திருக்கிறேன். வார வழியில் பார்த்தீங்கன்னா புயல் அடித்து இந்த சாட்டி கடற்கரை தான் ஒதுங்கி இருக்கிறேன். அப்போ விரைக்குள்ள மாதா அந்த சுருவம் கொண்டு வந்திருக்கேன். அந்த சுருவத்தை இங்கே வச்சு ஒரு கொட்டில ஒன்று அமைச்சு வழிபட்டிருக்கிறோம். உள்ளாந்திர வருகையின் போது பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பார்த்தீங்கன்னா இடிக்கப்பட்டு இந்த சுருவம் கிணத்துக்குள்ளே போடப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த சுருவத்தை கண்டெடுத்து திருப்பி இதில் ஒரு மாதா கோயில் ஒன்று கட்டியிருக்கிறோம். அதுதான் இந்த சாட்டி மாதா கோயில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த கிணறு இருக்குது தானே, அந்த கிணறு வற்றாத கிணறு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் தீவகம் முழுக்க தண்ணி போகுது. இந்த தண்ணியை குடித்தா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நோய்கள் குணமாகுது, ஊனமுற்றாக்களுக்கு சரியாகுது, வாய்வியசாக்கள் பேசினா அப்படி பார்த்தா நிறைய அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்குது. வேறு என்ன ஐயா சொல்ல மறந்துட்டேன் அவ்வளோதான். சரி, அப்படி நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த இடம் அது செட்டிப்புலம்னு சொல்லி ஒரு ஊருக்கு போனாங்க. போய் நாங்கள் இடையில திரும்பி வந்துட்டோம். காரணம் என்ன சொன்னால் அதை தனியாக ஒரு வீடியோன்னு எடுத்து போடுவோம்னு சொல்லிட்டு தான் இடையில விட்டுட்டு வந்தாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையும் நாங்கள் வீடியோ பதிவு செய்ய போடுவோம். பாருங்க, உங்களோட ஆதரவில் தாங்க. பல ஆதரவில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே சந்து வந்துருங்க. நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தீவகத்தில் இருந்து ஜாழ்ப்பாணத்திலிருந்து இந்த இலங்கை முழுக்க பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வீடியோ செய்து உங்களுக்காக நாங்கள் போடுறோம். என்ன சும்மா ஃபோட்டோவில் சொல்கிறேன், சான்ஸ் கிடைச்சா செய்ய மாட்டோம். நாங்கள் எங்களுக்கு வாய்ப்புகள் ஒன்றும் கிடைக்குது. இப்போ வடக்குலேருந்து கிழக்குக்கு போகிறோம். இப்படி நாங்கள் நிறைய இடத்த வீடியோ பதிவு செய்கிறோம்டே பதிவு செய்து போடல. அது வேற கட்டம். நிறைய பேர் எங்களை கடுப்பாக இருப்பீங்களா எங்களுக்கு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கட்டாயம் பார்த்தீங்கன்னா சொன்னதுகள் எல்லாம் செய்வோம். என்ன ஒரு அண்ணா சென்ற கொலிச்ச கூட வீடியோ எடுத்து போட சொல்லியிருந்தவர். அது வீடியோ எடுத்துமே அந்த வாய்ஸ் சரி ஒழுங்காக அதில் மியூட் ஆகிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா சில வீடியோக்கு நான் போடலை, நான் டிலீட் பண்ணிட்டேன். இவர் போட்டிருப்பேன். வெட்டியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஜெஃப்னா டிலக்ஸில் பார்க்கலாம். உங்களோட சேனல் நேம் என்ன? துவா விளாக்ஸையும் ஜெஃப்னா டிலக்ஸையும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நீங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி அமையும் சொல்லி பார்க்கலாம். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி வீடியோ வந்து பாருங்க. நாங்கள் இப்போ ஊர்காவத்துறை ரோட்டால் போய்கொண்டிருக்கிறோம். இதில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் இடக்கை பக்கமாக திரும்ப போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா வேல்னைக்கு போக போகிறோம். இதில் இடக்கை பக்கத்தால் திரும்பித்தான் போகணும். இதில் மாடுகள் போகுது. என்ன அக்கா கலைச்சி கொண்டு போகிற ஆக்களை. இதில் பழைய வீடு ஒன்று இருக்குது பாருங்க. அழகான வீடு கேட்பேர் அட்டு இருக்குது. நாங்கள் இப்போ வேல்ன சந்தைக்கிட்ட வந்துட்டோம். இதில் மில் இருக்குது. என்ன மில் பக்கத்தில் கடை இருக்குது. தொடர்ந்து நாங்கள் வரும்போது இதில் முருகன் கோயில் இருக்குது. பக்கத்தில் தேர்முட்டியெல்லாம் கட்டி முடியுது. என்ன
இந்த பஸ் ஸ்டாண்ட் தொடர்ந்து இதில் வேல்னை சரஸ்வதி வித்தியாலயம் இருக்குது. பழைய வீடியோ பார்த்தாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் வேலனை சந்தைக்கு வந்துட்டோம். என்ன இதில் வேலனை பெட்ரோல் செட் இருக்குது. தொடர்ந்து இதுதான் வேலனை பிரதேச சபை. இதால் போய் நாங்கள் சாட்டி பீச்சுக்கு போகலாம். இதில் பாருங்க ஒரு பழைய சர்ச் ஒன்று இருக்குது. என்ன தொடர்ந்து போய் இந்த சர்ச்சையும் பார்க்கலாம். இதில் சின்னாக்கள் விளையாடுறதுக்கு அமைச்சிருக்கணும். என்ன பழைய சர்ச். இந்த சர்ச் 2005ஆம் ஆண்டு அளவில் கட்டியிருக்கணும். க்ளோஸ் பண்ணியிருக்கேன், உள்ளே போக இல்லாது. என்ன ஜன்னலில் காட்ட முடிஞ்சால் காட்டுறேன்னா என்ன க்ளோஸா ஜன்னல்? இப்படியா நாங்கள் இப்படி வீடியோ எடுக்கிறது? என்ன க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் பாத்ரூம் எல்லாமே இருக்குது. தொடர்ந்து அதில் தொட்டி ஒன்று இருக்குது. இதில் ஆமை பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கிறோம். என்ன ஏதோ ஒரு சின்ன லீக்கெல்லாம் இல்லையா வீடியோ எடுக்கிறதுக்கு? ஸோ சேட். இங்கே அந்த சிவர் அப்படியே விழப்போகுது போல கேட்குறேன். அங்கே மூலிகை பாருங்க. அந்த சிவர் விழப்போகுது பாருங்க. ஃபுல்லாக விரிஞ்சிட்டு விரிசல் ஒன்று வந்துட்டு பின்னாலே ஒரு கட்டடம் இருக்கு. இது என்ன கட்டடம் ஐயா? இது என்ன கட்டடம்? பள்ளிக்கூடமா? என்ன பேர்? இதில் ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கு பாருங்க. அந்த காலத்து பள்ளிக்கூடம். மேல் கூரை ஒன்றும் இல்லை. என்ன பாருங்க, மாங்காய் இருக்குது. இங்கே மாங்காயை பார்த்ததோ பழுக்கையில். இதை குத்தி குத்தி சாப்பிட போகிறோம். அப்படிங்க மாங்காய் குத்துறீங்களா? பிடிக்கல. அவ்வளோ புளி பண்ணல மாங்காய். நல்ல மாங்காய். மாங்காய் கீழே கொட்டுன்னு தவிர கையில் வர மாட்டேங்க. இல்லை மாங்காய் நிலைமை. அவ்வளவு புளிப்பண்ணு இல்லை. புளிப்பெல்லாம் இல்லை, நல்லா இருக்கு. குறிப்பாக இன்னும் பண்ணுங்க காட்டிக்கொள்கிறேன். இதில் பாருங்க பிரண்டை இருக்குது. என்ன மூட்டு நோ அதுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டப்படி சாமான் பாருங்க நிறைய இருக்குது. அதுவும் சரியா நான் மொத்தம் பாருங்க. இதில் அம்மா கோயிலுக்கு போயிட்டு போகிறா அவளை. நீதவான் நீதிமன்றம் வேலனை. என்ன தொடர்ந்து வர இதில் அம்மாச்சி உணவகம் வருது. இதுதான் அம்மாச்சி உணவகம். இது வேலனை பிரதேச சபை உப அலுவலகம். இது பிரதேச செயலகம். தொடர்ந்து பக்கத்துலேயே பாருங்க அம்மாச்சி உணவகம் இருக்குது. ப்ரைஸுகள் போட்டிருக்கிறோம். நெல்லி 80, லெமன் 80, பப்பாயா 150, அவகேடோ 150, பைனாப்பிள் 150, மேங்கோ 150. இப்படி பார்த்தீங்கன்னா ப்ரைஸுகள் போட்டிருக்கணும். ஓ ஃபலூடா வித் ஐஸ்கிரீம் கூட இங்கே 150 தான் கொடுக்கணும். வேணும். சரி தொடர்ந்து போவோம்.
இதுதான் அம்மாச்சி உணவகத்தின் உட்பகுதி. உள்ளுக்கும் பார்த்தீங்கன்னா டேபிள் கதிரைகள் எல்லாம் போட்டிருக்கணும். இதை நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். என்ன நான் இதில் டீ வாங்கினான். இப்போ நண்பர்கள் இதில் தோடம்பழ ஜூஸ் வாங்கியிருக்கணும். என்ன இருக்கு டீ குடிச்சு பாமா சீனி கூடன்னு சொல்லி அகல் தண்ணி கலந்து குடிக்கணும். என்ன ஒரு வாரம் குடிச்சு பார்ப்போம். அமிர்தமாக இருக்குது. திக்கா போட்டிருக்கீங்களே நம்ம அது சரி உண்மைதான். என்ன சரி டீ பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அம்மாட்ட கேட்டேனால் திக்கா மாவு போட்டிருக்கீங்க சொல்லி அவர் சொன்னவா அவ்வளோ திக்கா ஊற்றி கொடுத்தா திருப்பி மாக்கள் வருவீனம் உண்டு. அதுக்காக பார்த்தீங்கன்னா இல்லை தாராளமாகவே ஊற்றி கொடுக்கணும். என்ன நல்லா இருக்குல்ல சும்மா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடுங்க சாப்பிட தான் எனர்ஜெட்டிக்காக போய் வீடியோ எடுக்கலாம். என்ன அதான் எனர்ஜி வருமா எங்களுக்கு. தீவகத்தில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நல்ல சாப்பாடு கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அம்மாச்சியில் கிடைக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இலவசமாக சாப்பாடு புளியங்குடல் இருக்குது தானே, அதில் நாராயணன் மண்டபம் சொல்லி மண்டபம் ஒன்று இருக்குது, அங்கே கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நைனாதேவிலையும் கொடுக்குறவே இல்லை. நைனாதேவியில் உணவு ஃப்ரீ. அந்த மாதிரி இங்கே புளியங்குடலில் வந்து லக்ஷ்மி நாராயணன் மண்டபம், லக்ஷ்மி நாராயணன் மண்டபம் என்ன அங்கேயும் பார்த்தீங்கன்னா உணவு ஃப்ரீயாக கொடுக்குறவியல். சன்னதி அங்கே இல்லை ஐயா இருக்குது. சன்னதி தீவகத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய இடங்களில் நல்ல சாப்பாடு இருக்குது, ஃப்ரீயாக எல்லாம் குடிக்கணும். அம்மாச்சியில் பார்த்தீங்கன்னா சரியான மலிவாக இருக்கும். தீவகத்தில் இன்னும் ஒரு கடை ஒன்று இருக்குது, அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போனால் காட்டுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இருக்குது தானே, மீன் குழம்பு டின் ஃபிஷ் வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால் ரொட்டியும் சாப்பிட்றாங்க. வேறு ஒரு டேஸ்ட்டாக நல்ல உரைப்பான சாப்பாடு வேணும்னு சொன்னால் நீங்கள் அங்கே வந்து சாப்பிட்லாம். அங்கேயுமே சரியான மலிவாக இருக்கும். இப்போ நான் ஜாழ்ப்பாண நகரத்தில் நாங்கள் சாப்பிட்றேன் விட இங்கே பக்கம் நான் சாப்பிடுங்க சரியான கொஞ்சம் காசு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன இது ஒரு வாசகம் ஒன்று இருக்குது, அதை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் வெற்றியின் ஆயுதம். வேல்னை பொது நூலகம். நல்ல வாசகம் ஒன்று எழுதியிருக்கணும். சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம். ஏன் பாருங்கோ, இதுதான் வேல்னை மின்சார சபை. தொடர்ந்து நாங்கள் வரும்போது பிரதேச வைத்திய சாலை இருக்குது வேலனை. என்ன பாருங்கோ, தோட்டக்கல்வி அலுவலகம் வேலனை. என்ன இது மாதா கோயிலுண்ட காணி பாருங்கள், போட் போட்டிருக்கணும். இந்த காணி மாதா கோயிலுண்ட காணி. இது ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது, கட்டின குறையில் விட்டுட்டு போயிருக்கிறேன். ஒரு தேடி பாதையால் போக ஒரு கோயில் ஒன்று வரும். தொடர்ந்து போய் நாங்கள் கோயிலை பார்க்கலாமா. உண்மையாக கோயில் இதுக்கு முந்தைய நான் வந்தேன் தெரியுமோ, வேல்ன சந்தியில் உள்ள கோயில் இருக்குது தானே, அந்த வீட்டத்தில் அடுக்க வந்தேன்னா அப்போ தான் பார்த்துனா மாறி வந்துட்டேன் போது. சரி இல்லை உண்மையா இது ஒழுங்கே இருக்கு ஒரு கோயில் ஒன்று. ஓகே ஏறுங்க வா. ஜூட்டன் நாங்கள் பாதை மாறி வந்துட்டோமேண்ணே. இதுக்குள்ளே இல்லை கோயில், இன்னும் ஒரு இடத்துல கோயில் இருக்கு. என்ன பாருங்க, நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி கோயிலை காட்டுறேன்னா. இதில் தான் போகணும். இதில் வைரர் வீட்டு இருக்கிறாரா பாருங்கோ,
நல்ல அழகான வைரவ சிலை இருக்குதுன்னு. ஸ்ரீ நரசிங்க வைரவ சுவாமி திருக்கோவில். சரி, நாங்கள் தொடர்ந்து கோயிலை போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே தான் கோயில் இருக்கா பாருங்கள், அதில் தெரியும் உங்களுக்கு. தொடர்ந்து போவோம். இங்கால பக்கங்களில் மாடுகள் எல்லாம் வளர்க்கினேன். ஊர்றா மணி கோபுரம் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போதே கம்பீரமாக தெரியுது என்ன. தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இதான் இங்கே உள்ள வைரவர் கோயில். இந்த மணிக்கோபுரம் 2016ஆம் ஆண்டு அளவில் பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறான். வேல்னை வங்காளவாடி ஸ்ரீ நரசிங்க வைரவர் பெருமான் திருக்கோவில். இதில் வைரவ பெருமானுக்கு தலப்பாகை வேட்டியெல்லாம் உடுத்து பாருங்க அழகாக இருக்கிறார். தொடர்ந்து இதில் பிள்ளையார் வீட்டு இருக்கிறார். மரத்தால் கதவு செய்திருக்கணும். என்ன இதில் யாரோ பூ கொண்டு வந்து வச்சிருக்கணும். தொடர்ந்து இதில் முருகப்பெருமான் வீட்டு இருக்கிறார். முருகப்பெருமானுடைய வேல் இருக்குது. ஓ, கதவு தங்கத்தில் தான் செய்தவர். இது மரத்தில் செஞ்சிருக்கேன். ஓ, இது மரத்தில் செய்திருக்கணும். அப்படி இல்லை, சில இடங்களில் இரும்பில் செய்தவே இல்லை. இங்கே பார்த்ததோ அந்த காலத்தில் எல்லா கோயிலையும் இப்படி இதுக்குள்ளே தான் இருக்குமே. சங்குக்குள்ளே தான் திருநீர் இருக்கும். இதில் விளக்கு இருக்குது பாருங்க. இதுக்கு தான் விளக்கு வைப்பினா காற்றடிச்சாலும் விளக்கு 100 அது என்ன. சங்கு வந்து எவ்வளோதான் போட்டு நெருப்பில் போட்டு எரிச்சாலும் சங்கு வந்து கருக்காதுன்னு சொல்கிறது. நெருப்பில் எரிச்சாலும் சங்கு கருக்காதோ? அதான் சங்கில் இருக்க மகிழம். பாருங்கோ, குழப்படி செய்ய வேணாம் கூட இல்லையே. கோயிலுடைய வெளி வளாகத்தையும் காட்டிக்கொள்கிறேன். இதுதான் கோயிலுடைய வெளி வளாகம். என்ன இதில் கிணறு ஒன்று இருக்குது. இந்த கிணறு 1981ஆம் ஆண்டு அளவில் அமைச்சிருக்கணும். என்ன பாருங்கோ, பழைய கிணறு. இதில் வைரவர் இருக்கிறார். உண்மையிலேயே ஒரு அழகான இடம் தானே. என்ன அரச மரத்துக்கு கீழே இதில் வைரவருடைய சூலத்தை வச்சிருக்கணும். சரியென நாங்கள் தொடர்ந்து போகலாம். இதுலேயும் ஒரு கிணறு இருக்குது, பார்த்து கொண்டு போவோம். மகளிர் அபிவிருத்தி நிலையம் இருக்குது. சின்ன சைக்கிள் ஓடி போல இதில். இதோட வீடு ஒன்று கட்டுப்படுது. இதில் பழைய வீடு ஒன்று இருக்குது. என்ன ஆனால் வடிவான வீடு இல்லை. பாருங்க, ரோட்டால் போகிற மாட்டுக்கு தண்ணி வைக்கணும். இதுலேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, போயிட்டு போவோம். என்ன இதில் வைரருடைய படம் இருக்குது, பிள்ளையார் லக்ஷ்மி முருகன் படம் எல்லாம் இருக்குது. பாருங்க, நல்லா கேட் ஒன்று போட்டிருக்கணும். என்ன இது அரச மரமா? ஐயா, இடம் இருக்கிறது கிட்டதான். தொடர்ந்து கோயிலுக்கு வரதா? ஒரு வெள்ளியும் வருவேன் கேட்டேன். என்ன வேண்டுவீங்களா கடவுள்கிட்ட? என்னத்தை வேண்ட? சின்ன வயசு என்ன வேண்டுறீங்களா கடவுள்கிட்ட? சின்ன வயது தெரியாது, தெரிய வேண்டிய வயதுக்கு பிறகு தான் தெரியும். மதிய அம்மா அப்பா சொல்கிறது தான், அதுதான் கேட்குறது. இப்போ எங்கள் அம்மா அப்பா சொன்னால் கேட்கணும் இல்லை. இப்போ அம்மா அப்பா கேட்குற அம்மா அப்பா அம்மா அப்பாக்களே பிள்ளைகள் சொல்லி நம்ம என்ன இப்போ
காலங்கள் மாறிட்டு தானே. இருந்தாலும் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் அம்மா அப்பா சொன்னதை சொல்லிப்படி தான் நாங்கள் நடக்கிறோம். ஆனால் எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு கேட்குது இல்லை. ஆனாலும் நாங்கள் எங்களோட அம்மா அப்பா வந்த வழியை தான் நாங்கள் பின்பற்றுறோம். அந்த வழியை தான் இந்த அளவும் நல்லா இருக்கிறது காரணம் அம்மா அப்பா சொன்ன முதியோர் சொன்ன சொல்லு. அது சரி. முதியோர் வார்த்தை முன்னுக்கு கசக்கும் பின்னுக்கு இனிக்கும். ஆனால் நீங்களும் சின்ன வயசில் கேட்காம இருந்திருப்பீங்கள் தானே இல்லையோ? இருந்திருப்போம். அது சரியாத்தனம் தானே. அந்த சின்ன பிள்ளைகள் அவள் குளங்களுக்கு எல்லாம் குளிக்க போகிறதோ கிணறுகளுக்கு எல்லாம் குளிக்கிறதோ போடுறோம். பொடிகளோட போடுறோம். அதான் இப்போ இந்த பிள்ளையரை நாங்கள் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூசுற என்னென்னா அங்கே முந்திக்கவே இருக்குன்னு தானே எப்படியோ அது இருக்குன்னு அப்போ இப்போ இருக்குன்னு அது இயற்கையாகவே வரும் சூழல். அப்போ எந்த குளத்துக்கு நீந்த போகிற நீங்கள்? நான் களியங்காட்டில் படித்தேன். நான் செங்கந்தாவில். அப்போ நான் மாட்டு போகிறேன். இங்கே பெருங்குளம் இருக்குது. மற்றது இந்த சாட்டியில் இருக்குது குளம். அங்கே போகிறேன். பொழுது போவோமே. பொழுதுற மாதிரி போகும். அந்த நேரம் தோட்டங்கள் செய்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு உதவி செய்கிறாங்க. இந்த காலத்து பிள்ளைகள் தோட்டத்துக்கே போகிறோம் இல்லையே. தோட்டம்லாம் என்னன்றது வெயில் சுடுமா? இப்போ வெயில் சுடும். போகிறோம் இல்லையே. இப்போ போகிறோம் இல்லையே. தோட்டத்துக்கே போகிறோம். தோட்டம்னா என்னன்றது தெரியாது. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு ஃபோன் இல்லாட்டி விட்டு இருக்க மாட்டேன். சோறும் இல்லாட்டியும் இருப்பாங்க. பிரச்சனை இல்லை. அவைக்கு ஐஸ்கிரீம் கொத்து ரொட்டிகள் அது எல்லாம் வேணும். முந்தி விடியக்கிழமை நேரத்துக்கே போயிடுங்க துலாம் இருக்கிறதுக்கு. விடியே போய் தண்ணி வைக்கிறேன். சூரியன் உதிக்க முந்தையே போயிடும். அதாவது விடிய போய்க்குள்ள இன்னொன்று எங்களுக்கு சூரியன் ஒளி படும். சூரியன் ஒளி வந்து டி இருக்குது. விட்டமின் டி காலமையில் அதிகமாக பாருங்கள். மீனவ தொழிலாளர்கள் தோட்டக்காரர் கமக்காரர் எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பேன்டா வெள்ளை நேரத்தோட எங்களோட சைவ சமயத்திலே சொல்லுதானே. சூரியன் உதிக்க முந்தி 5 நாளைக்கு முந்தியோடும் பச்சு 5 நொடிக்கு போ. அந்த காலத்தை சூரியனை பார்த்து சுற்றி கும்பிட்றவே இல்லை. சூரிய நமஸ்காரம் நாங்கள் கும்பிடுறோம். நான் கும்பிட்றேன். அதுக்காக மற்றவே கும்பிடுன்னு சொல்லி கேட்கல. அது எந்த கடமையை நான் செய்வேன். அது சூரியனை பார்த்தா தீச்ச கேட்டால் சூரியனை பார்த்தா திருநூறு எல்லாம் வச்சு கும்பிட்றவே இல்லை. இப்போ எல்லாம் குறைஞ்சி போயிட்டேன் ஐயா. இப்போ ஆன்மீகமே இல்லை என்றே சொல்லலாம். திருநூறு பூசுறையில் இளம் சமுதாயத்தின் நெத்தியில் திருநூறு குங்குமம் போட்டு சமுதாயம் போட்டு இருக்கா? ஐயா எங்களை தான் சொல்கிறாரோ? இருக்கு உங்கள்கிட்ட இருக்கு. இல்லை திருநூறு வந்து நிற்கக்கூடாது. திருநூறு வந்து சாம்பல். அதான் திருநூறு பெருநாள்னு இருக்குது. இந்த சாம்பல் வந்து எங்கள் நெத்தியில் இருக்கிற நீரை எடுத்துடும். அது இந்த பிள்ளைகளுக்கு தெரியுது இல்லை. திருநூறு வந்து சாம்பல் வந்து எப்பவும் ஒரு எங்களோட சைவ சமயத்தை பொறுத்தவரையில் நீங்கள் என்ன சமயம் தெரியாது. சைவ சமயத்தை பொறுத்தவரை எல்லாம் சுகாதாரத்தோடு அமைச்சது அந்த காலத்தில். அதான் அந்த காலத்தில் ஆரோக்கியமாக வாழ்ந்து சனம் பாருங்க. 90, 50, 100, 110 பேரையும் வாழ்ந்தவை. இப்போ 50, 60 சரி. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 82 வயசு. 82 வயசு. ஆனால் தெரியல பாருங்க. ஆள் இப்போ 82 வயசில் சைக்கிள் ஓடி தெரியாதுன்னு. இது காரணம் என்ன? அந்த கால தோட்டம் திரவு செய்தது என்ன? மோட்டர் சைக்கிளும் ஓடுவீங்களா? என்ன ஹெல்மெட்லாம் தெரியுதுங்களா? என்ன பைக் வச்சுருக்கீங்களா ஐயா? MP90 என்ன? அது பாவைக்குமே என்ன? என்ன பைக் என்ன ஃபேமஸ் என்ன உங்களோட காலத்தில்? பிஎஸ்ஏ அது முந்தி இருந்தது. இப்போ எல்லாம் எத்தனையோ மாடல் வந்துட்டு. அப்போ அங்கே வெட்டிங் பண்ணி பிள்ளைகள் இருக்கா? 5 பேர் இருக்கேன். 5 பேரும் அங்கே? ஒரு ஆள் லண்டனில், 2 பேர் லண்டனில் இருக்கேன். மற்ற எங்களோட இருக்கேன். எல்லாம் படித்து கிராஜுவேட் பண்ணலாம். ஐயா என் பேர் என்ன? என்ன சர்க்குருநாதன். இந்த ஊர் இங்கே வேல்நிறங்க? வேல்னு தான். நான் டாக்டர். டாக்டரா நீங்களா? இங்கே பார்த்தீங்களா? நாங்கள் டாக்டர் தான் காய்ச்சிக்கொண்டு பாம்பு கடி வைக்க இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நான் ஒரு ஆள் தான் செடி அரசாங்கம் ரீசெட் சும்மா இல்லை. அரசாங்கம் பதிவு செய்யப்பட்டாங்க. நான் இந்த மனுஷன் எங்களை பாரம்பரியம் தானே. நாங்கள் கொலிச்சிலையோ இங்கேயோ படிக்கிறேன். எங்கள் பாரம்பரியம் சித்த வைத்தியம். நாங்கள் அப்படியே பழக்கி இப்போ இந்த மனுஷிக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் பழக்குமே. நாங்கள் அப்படியே வாடுறது பழைய. இப்போ நாகபாம்பெல்லாம் கடிச்சா என்ன மாதிரி வைத்தியம்? நாகபாம்பு கடிச்சா நாங்கள் மந்திரத்தால் நாங்கள் பாரு பார்த்து மருந்து காப்பாற்றி இருக்கிறீங்களா? மூலிகைகள் தான் நாங்கள் பெஸ்ட்டான ஒன்றும் பார்க்குறீங்கள. எல்லாம் மூலிகை வைத்தியம் தான் வச்சுருக்கிறீங்களா? இல்லை வச்சுருந்தேன். கை காவலை கொண்டு தெரியுறீங்களா? இப்போ கொண்டு தெரிய என்னது? அந்த காலத்தில் கொண்டு தெரிஞ்சிருப்பீங்களா? என்ன இல்லை அப்பயும் இல்லை. அது பாம்பு அடித்தா ஒரு மத்தியானம் 2 மத்தியானம் செல்லும் விஷம் வேறு.
அது பதற்றத்தில் உடனே ஏறுறது என்ன? பயப்படக்கூடாது. பயந்தோடனே காட் வேலை செய்யும் கூட. ரத்த ஓட்டம் வேகமாக இருக்கும். எப்பவும் பாம்பு கடிச்சா ஒரு 92 நொடி இப்படி சொல்கிறேன். அந்த நேரம் கடிவாயிலே இருக்கும். அப்போ அந்த காலத்தில் உடனே வெட்டுறது. கத்தியாரது உடனே பாம்பு கடிச்சா உடனே வெட்டிட்டா விஷம் இல்லை. கடிச்ச இடத்தையோ கடிச்ச இடத்த வெட்டிட்டா இப்போ விரலில் கடிச்சா விரலை ரெண்டாக விட்டுறதா இல்லை அதை கீறி விடுறது? வெட்டி விடுறது, கீறி விடுறது. அப்போ ஊசியை பாருங்க, ஊசி போட்டோன்னே டக்காண்டு மூளைக்கு போகுது. அது பார்க்க விஷத்துக்கு பவர் கூட. அந்த பட்டு கடிச்ச இடத்த வெட்டி விட்டுருவீங்களா? அந்த இடத்த வெட்டி விட்டா சரி. விரலில் கடிச்சா விரலை வெட்டி விட்டுறீங்க துண்டா அப்படியே வெட்டி விட்டா சரி. ஆனால் வெட்ட மாட்டேன், ஏன்னா வெட்ட மனம் பெறாது. இந்த விரலில் நான் நின்றுட்டு வெட்டுறது. சில பேர் அந்த கடிச்சு அந்த ரத்தத்தை வாயால் துப்புற அதெல்லாம் அது நியாயமான பிரச்சனை இருக்கு. இப்போ வாயில் புண்ணு இருக்கக்கூடாது, பழுதாக இருக்கக்கூடாது, ஏன்னா அவைக்கு தோத்திட்டு வந்துச்சு. அது நம்ம நியாயமான பிரச்சனை எல்லாம் எடுத்தால் போட்டு இனி அடுத்தது நீ வெட்டி விட்டால் ரத்த நேரம் அறுத்து விட்டுருங்க. வெட்டி விட்டால் ரத்தம் ஓடிட்டால் பிள்ளைட்டோட அதே ஆளை கொண்டுரும் பிளட் ஓடி. ஆனால் நாகபாம்பு கடிச்சா தப்பலாம் என்ன? இந்த பாம்பு கடிச்சாலும் தப்பலாம். அப்போ நாகபாம்புக்கு என்ன வைத்தியம் செய்கிற நீங்கள் சொல்லுங்க கேட்போம். பாரு பார்க்குறோம் நாங்கள். எப்படி? நம்ம மந்திரம் இருக்குது, மந்திரத்தால் காப்பாற்றுறாங்க. கட்டுப்படும் தானே. இப்போ அந்த காலத்துல நம்பிக்கை தானே, நம்பி செய்யணும். நம்பி செய்யணும், நம்ம விசுவாசமாக இருக்கும். ஒரு சின்ன வெறிய ஏதாவது சொல்லுங்க. சொல்லக்கூடாது. இப்போ உங்கள்கிட்ட வந்து நாங்கள் மந்திரம் படிக்கிறேன்னா அப்படி படிக்கலாம். உங்களுக்கு சித்திக்காது. அதுக்காக நீங்கள் நீக்கக்கூடாது இவர் சொல்லி தரமாட்டாருன்னு இல்லை, சித்திக்காது. படிக்கலாம், ஆனால் சித்திக்காது. ஏன்னா இருக்கும். சின்ன வயசுலேருந்து உங்களோட இருந்து அப்படி பழையினா அப்படி எங்கள் வயோட சின்ன வயசுலேருந்து பழையனா ஒரு அளவுக்கு நாங்கள் நடமாட்டங்கள் சித்தங்கள் அந்த இது இருக்குது தானே. அப்படி சில நேரம் சந்தர்ப்பம் இருக்குது, இல்லைன்னா சொல்ல வரையில்லை. எப்போது அந்த பழக்க தோஷங்கள், சில பேர் வளர்ப்பு பிள்ளைன்ட்டு இருக்கு. அந்த அவை வளர்ப்பு பிள்ளைன்ட்டு அவைக்கு அந்த வளர்த்த கொஞ்சம் இது போகும். முதுசம்மா அந்த ஒரு வளர்த்த உரிமை சட்டங்கள் அப்படி போகும். சரி சரி, நன்றியா, நன்றி. ஓகே. சர்க்குரு ராசாவா? சர்க்குருநாதன். சரி ஓகே. ஓகே. நாங்கள் அரசாங்க ரீசெட். சரி, நன்றி ஐயா. என்ன சரி, நன்றி. தொடர்ந்து இதில் மணிக்கோபுரம் இருக்குது பாருங்க. இந்த மணிக்கோபுரம் 2003 அளவில் கட்டியிருக்கணும். செல்லப்பா ராசலிங்கம் இளைப்பாறிய அதிபர், அதாவது பார்த்திங்கன்னா அதிபர் ஒரு ஆள் கட்டி கொடுத்துருக்கிறார். 2003 கட்டி கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். சாட்டி வீதி அரசடி வைரவர் என வீழ்நை கிழக்கு 1ஆம் வட்டாரம். இதில் பிள்ளையாட்ட படம் வச்சிருக்கணும், முருகன் நாங்கள் பெருமாளிட படம், இதில் திருநீறு சந்தனம் குங்குமம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் வைரவரை. உங்களுக்கு வைரவருடைய சூலம் இருக்குது, வைரவர் வீட்டிருக்கிறார். சரியண்ணே, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இங்கால பகுதிகளில் பஸ்ஸுகள் எல்லாம் ஓடிச்சுது. அடிக்கடி இங்கால பஸ்ஸுகள் போய் அதை நான் காணக்கூடியமாக இருக்கும். ஜாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை பஸ் தான். இதில் வாழை தோட்டம் வச்சுருக்கணும். இதில் பழைய கடை தொகுதி ஒன்று இருக்கு. என்ன நல்ல வீடுகளும் இருக்கு. என்ன தொடர்ந்து வேற இதில் ஒரு குளம் ஒன்று இருக்குது பாருங்க. தொடர்ந்து வேற இதில் ஒரு குளம் ஒன்று இருக்கு. என்ன இதில் பத்தி ஒன்றை க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதால் தான் இப்போ போகிறோம். இதில் ஒரு கோயில் ஒன்று வருது. தொடர்ந்து நாங்கள் கோயிலை போய் பார்ப்போம். இதில் ஒரு ஸ்கூல் ஒன்று வருது. என்ன வார வழியில் இதில் செட்டிப்புலம்
அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை இருக்குது. 1947ஆம் ஆண்டு அளவில் ஸ்தாபிச்சிருக்கணும் என்ன. சரி, தொடர்ந்து நாங்கள் உள் வளாகத்தை பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணியிருக்கேன், அதாவது உள்ளுக்கு போயிடலாம். வெளியால் இருந்து காட்டிக்கொள்கிறேன் என்ன பாருங்க. இதுதான் பள்ளிக்கூடத்தின் உள் வளாகம். இங்கே படித்தாக்கள் இருந்தால் கொமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, உங்களோட மெமரிஸை ஷேர் பண்ணி விடுங்க என்ன. தொடர்ந்து இதில் ஒரு ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் நாங்கள் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கண்டு போய் பார்க்கலாம். இதில் செட்டிப்புலம் முன்பள்ளி இருக்குது பாருங்க. இதுதான் முன்பள்ளி என்ன. இதெல்லாம் இல்லை பிரம்மாண்டமான வீடு கட்டி வச்சிருக்கீங்கன்னா. இதில் பேருந்து தரிப்பிடம் இருக்குது என்ன பாருங்க. நல்ல குளம் ஒன்று இருக்குது. பாருங்க, இது நல்ல தென்னந்தோப்பன் இருக்குது. ஊருப்பட்ட தென்னைகள் நிற்குது என்ன. இந்த வளவுக்குள்ளே முழுக்க நிறைய தென்னைகள் நிற்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஐயா பாருங்க, ஐயா காற்று வாங்குறாருக்குமா. நாங்கள் இப்போ தொடர்ந்து சாட்டி மாதா கோயில் அடிக்கி வந்துட்டோம் என்ன. தொடர்ந்து நாங்கள் சாட்டி மாதா கோயிலை பார்க்கலாம். முன்னால் இதில் கிணறு ஒன்று இருக்குது. இதில் சாட்டி மாதா கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. 1544ஆம் ஆண்டு அளவில் போர்த்துகேயர்ன்ற கப்பல் பார்த்திங்கன்னா புயலால் இந்த சாட்டி கடற்கரையில் பார்த்திங்கன்னா கரை ஒதுங்குது என்ன ஒதுங்க. அப்போ இந்த இடத்துல அந்த அது ஒரு அற்புதம் தானே. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கப்பலில் கொண்டு வந்த மாதான உருவசிலேயே ஒரு கொட்டில் ஒன்று அமைச்சு வழிபடினோம். சாட்டியில் இந்த இடத்துல தான் பாருங்க வழிபடினோம். வழிபட பிறகு குறிப்பிட்ட காலத்து பிறகு உள்ளாந்திர காலம் வருது என்ன. அப்போ உள்ளாந்திரிங்க வந்து அந்த கோயிலை அடித்து உடைச்சி என்ன சொல்கிறது அப்புறப்படுத்தினோம். அதுக்கு பிறகு அந்த சொருவம் இருக்குத்தானே அதை கொண்டு போய் கிணத்துக்குள்ளே போடினோம். அந்த கிணத்துக்காக போட்ட சுருவத்தை பிறகு பிற்கால பகுதியில் பார்த்திங்கன்னா கண்டெடுத்து பிறகு ஒரு கொட்டிலோன் அமைச்சு வழிபடினோம். அந்த சொரூபம் கண்டெடுத்த அந்த கிணறு இருக்குது தானே அது பார்த்திங்கன்னா வெட்டாத நன்னீர் கிணறு. அந்த கிணத்துல இருந்து தான் இப்போ தீவகம் முழுக்க தண்ணி போய் கொண்டிருக்குது. இது உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் தான். தொடர்ந்து நான் உங்களுக்கு கோயிலை காட்டுறேன், கோயிலை பாருங்க. இதுதான் கோயில். இதில் பெரிய வளாகம் என்ன. முதல்ல வந்து காட்டியிருப்பேன் இந்த கோயிலை. பார்க்காதாக்களுக்காக மீண்டும் வந்திருக்கிறேன் என்ன பாருங்க. தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இதுதான் சர்ச்சின் உட்பகுதி. இங்கே ஜெபம் நடந்து கொண்டிருக்குது. அங்கே ஜெபிக்கணும். சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். பொறுங்க ஐயா, கனகாலம் வாடி என்ன தாடுறது விழுந்து விழுந்து ஓட்டுனேன்டா. சரி, இவர் அடுத்த எவ்வளோ தூரம் போகிறான்னு பார்ப்போம்மா. அடுத்தது நீங்கள் அடுத்தது. இல்லை 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 ஒருக்கா சும்மா ரை பண்ணுறது தானே. ஒன் பண்ணி விடுறேண்ணா. இவர் எவ்வளோ தூரம் போகிறான்னு பார்ப்போம்மா. ஓ சரி, நீங்கள் தான் பின்னா. நான் வந்து வெயிட் இல்லை. நிறைய விழுதுகள் இருக்குண்ணே. நெக்ஸ்ட் ஐயா வெற்றி பெறுங்க பார்ப்போம். நிறைய நேரமா
சரி இவரை வெற்றி பெற்ற அறிவிப்போம் என்ன ஓ 3 ரவுண்ட் இந்த 4வது ரவுண்ட் நீங்கள் வந்து அந்த பார்த்தீங்களோ இல்லை காதல் சின்னம் எல்லாம் இருக்குது VS சபி அநேகன் படம் பார்த்தீங்களே என்ன அநேகன் படம் ஓ ஓ பார்த்தேன் அநேகன் படத்தில் கடைசி ஒரு மரக்குத்தியை கொண்டு போய் அருமையில் ஒரு பேர் உண்டு அதே மாதிரி இப்போ எழுதி வச்சுருக்காங்க அடுத்த ஜென்மத்தில் வந்து பார்ப்பாங்களா முதல்ல வந்து காதலன் இருக்கிறார் அப்புறம் காதலி இருக்கிறார் VSSV பாருங்க சாவி மரங்களை கூட விடுறாங்களே இல்லைண்ணே sana.vina a.ram இந்த லவ் என்ன சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களா வீடியோ பார்க்குறாங்க சரி மரத்தோடைய போயிருக்கும் மாதிரியா எப்படியும் வீடியோ பார்க்குறாங்க லவ் பண்ணுறாங்க வந்து எப்படியும் பெருசாக கல்யாணம் செய்கிறது வந்து அதில் ஒரு 5 வீதம் தான் கல்யாணம் செய்யுங்க பாதி பிரேக்கப்லாம் முடியும் ஆனால் அந்த காலத்துல சேவல கூட சான்ஸ் இருக்கு என்ன லவ் பண்ணுவாங்க ஆனால் கல்யாணம் செய்ய மாட்டான் உண்மை கதை ஸோ சேட் டிடிஏ சீனா ஒருத்தன் லவ் பண்ணல வீட்டுக்காரர் ரொம்ப அப்படி டேய் 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 அண்ணாக்கள் அக்காக்கள் என்னால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவு செய்து தந்திருக்கேன் அங்கால நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஆதரவை தரணும் நாங்கள் ஏன்டா அப்போ தான் நாங்கள் இன்னும் உத்துவமாக வீடியோ செய்வோம் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களோட ஈழ தேசத்தை அவ்வளோத்துக்கு அழகாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து காட்டுவோம் தொடர்ந்து ஆதரவு தாங்க நிறைய பேர் வெளிநாடுகள் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க நிறைய பேர் ஏதாச்சும் உதவி தேவையான கூட கேட்குறீங்க எங்களுக்கு உதவி ஒன்றுமே தேவையில்லை ஒருத்தர் நாங்கள் கேட்டதும் இல்லை வாங்கினதும் இல்லை எங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் அப்படி இல்லை எங்களுக்கு உதவி ஒன்றுமே தேவையில்லை எங்களுக்கு எங்கள் வீடியோ பார்த்தா மட்டும் காணுமே வீடியோ பார்த்தாலே நாங்கள் நிம்மதியாக சந்தோஷப்படுவோம் என்ன எங்களுக்கு உதவி தேவைன்னு சொல்லி நீங்கள் வைக்க வேணாம் அதுக்கு எங்களுக்கு கால் பண்ணி ஒன்றும் கேட்காம வேணாம் என்னென்னா நாங்களாக கஷ்டப்பட்டு முன்னேறினா தான் அது முன்னேற்றமாக இருக்குமே அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களை தொடர்ந்து எங்களை வீடியோ பாருங்க அது மட்டுமே எங்களுக்கு போதுமா ஓகே நாங்கள் தொடர்ந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நிறைய பேர் ஆதரவு உண்மையாக சந்தோஷமாக நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன் உண்மையாக சந்தோஷமா ஓகே ஓகே பை 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 டாடா see you